திவ்யா, ஆஹ், இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்க. ரொம்ப நாளாக நினச்சேன் உன்கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லணும்னு. ஆனால் சொல்லவே முடியாமல் போயிடுச்சு. அதான் இப்போ சொல்கிறேன். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வியரில் நீ பார்க்க ரொம்பவே அழகாக இருக்க. அதுக்காக மற்ற ட்ரெஸ்ஸில் நான் அழகாக இல்லைன்னு சொல்ல வரல. எல்லா ட்ரெஸ்லையும் நீ அழகாக தான் இருப்ப. ஆம், உன் கண்ணை பார்த்தாலே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். ஆஃபீஸில் என்னால் ஒர்க்கே பார்க்க முடியாது தெரியுமா. நீ என்ன பண்ணுறன்னு தான் மேக்ஸிமம் சிசிடிவியில் பார்த்துட்டே இருப்பேன். அதனால தான் என்னவோ எனக்கு திடீர்னு கடவுளாக பார்த்து துபாயில் ஒர்க்கை கொடுத்துட்டாரோ என்னவோ. அங்கே ப்ராஜெக்டு ஒர்க்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே போக வேண்டியதாகிடுச்சு. நான் மட்டும் அங்கே போகாமல் இருந்திருந்தேன்னா அப்போவே எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லியிருப்பேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அங்கே வேலை வந்தனால அதை முடிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்னென்னவோ நடந்துருச்சு. எனக்கு அதுக்கு டைமே கிடைக்கல. ஆனால் இதுக்கு மேலே நான் என் லைஃப்பில் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அந்த மூமெண்ட்டை அப்படின்னா அது மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காதுன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என் மனசில் என்ன நினைக்கிறேனோ அதை வெளிப்படையாக எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டேயும் ஓப்பனாக அப்பப்போவே தெரியப்படுத்திடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லைஃப்பில் இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியல. ஒரு நாள் நடக்கிறது அது நடக்காமல் கூட போகலாம். அதனால் எல்லாருமே அவங்கவுங்க ஆசைப்படுறத அன்னன்னைக்கே செஞ்சிடணும். இல்லைன்னா வருத்தப்படுவோம் ஃப்யூச்சரில். நான் அந்த மாதிரி வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்ககிட்ட நான் என்னோட லவ்வையும் ப்ரொப்போஸ் பண்ணேன். மேடம் இன்னும் அக்செப்ட் பண்ணல. பட் யோசிக்கலாம்ல. அட்லீஸ்ட் கன்சிடர் பண்ணலாம். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். எனக்கு கூட வர பழகுற பேசுகிற ஆனால் ரொம்பவே ஃபார்மலாக இருக்க. என்ன ஒரு லிமிட்லேயே வச்சுருக்க. அதை தாண்டி உன்னால் என்னை யோசிக்கவே முடியல திவ்யா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு திவ்யா. உன்கிட்ட நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விதம் வேணா தப்பாக இருக்கலாம். அதுக்காக நான் ஒன்றும் கெட்டவன் கிடையாது. அஹ், எனக்கு தெரியல. நான் இப்படி தான் எந்த விஷயத்தையுமே வெளிப்படையாக பேசாமல் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு எமோஷ்னலாக அப்படியே இருந்து பழகிட்டேன். அதனால தான் என்னவோ உங்ககிட்ட கூட எனக்கு எந்த விஷயத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல சரியா. என்னோட வேணா தப்பானதாக இருக்கலாம். ஆனால் நான் தப்பானவன் இல்லை திவ்யா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் உங்ககிட்ட சொல்லியிருக்க கூடாது தான். ஆனால் அந்த சுச்சுவேஷனில் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. அதனால தான் சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடந்துச்சு. ஆஃபீஸ்லேயும் நல்லா தான் பேசுகிற, நார்மலாக தான் இருக்க. ஆனால் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. அதுதான் என்னன்னு எனக்கு புரியல. ஏன் திவ்யா, ஏன் என்கிட்ட ஒரு மாதிரியா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க? என்ன ப்ராப்ளம்? நீ நினைக்கலாம் திவ்யா, நான் ஏதோ சூழ்நிலை பயன்படுத்தி உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். அந்த சூழ்நிலையில் நீயும் இருக்க, ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்குவ அப்படின்னு நினச்சி நான் ப்ரப்போஸ் பண்ணேன்னு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நீயும் அவனும் உண்மையாக லவ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்குள்ளே நான் வந்திருக்கவே மாட்டேன். என்னோடய லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது என்ன, எனக்குள்ளேயே நான் புதைச்சிருப்பேன். நான் யாருங்கிறது உட்பட நான் உங்ககிட்ட சொல்லியிருக்க கூட மாட்டேன். ஆனால் அந்த சூழ்நிலை என்னால் எதுவும் யோசிக்க முடியல. என்னோட திவ்யாவுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு. நீ வேற ஒருத்தனோட லவ்வருன்னு கூட என்னால் யோசிக்க முடியல. நீ ஏன் திவ்யா அப்படிங்கிறத மட்டும்தான் நான் யோசித்தேன். அதனால மட்டும்தான் என்னோட லவ்வையும் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் நிறைய விஷயம் நடந்துருச்சு. அந்த பொறுக்கி வந்து எத்தனையோ டைம் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணான். அப்பையும் நீ அவன்கிட்டையும் கூட ஏதோ சொல்லிலாம் அமிச்ச.
அதுக்கப்புறமும் நல்லா தான் இருக்க, ஆஃபீஸில் பேசுகிற, நார்மலாக தான் பழகுற. ஆனாலும் ஒரு டிஸ்டன்ஸ் என்கிட்ட மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்க. அது எதனாலன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ சொல்கிறேன் திவ்யா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ உன் மனசில் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட ஓப்பனாக சொல்லலாம். நான் எதுவுமே மறுத்து பேச மாட்டேன். சக்தி, எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு நான் இப்போ உன்கிட்ட சொன்னேன். எனக்கு உன்னை பிடிக்கும். சின்ன வயசுலேயும் சரி, இப்போவும் சரி. ஆஸ் அ பர்சனாக ரொம்பவே உன் மேலே ரெஸ்பெக்டும் மரியாதையும் எனக்கு அதிகமாகவே இருக்குது. நீ ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட நடந்துக்கிற விதத்துலேருந்து எல்லாமே. ஆனால் லைஃப் பார்ட்னர் அப்படின்னா எனக்கு பயமாக இருக்குது சக்தி. என்னால் இது முடியாதுன்னு தோணுது. நான் அதுக்கான கரெக்டான ஏஜில் தான் இருக்கேனா? நான் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரியாக வருமா? எதுவுமே எனக்கு தெரியல. முதல்ல நான் லவ் பண்ணுறதுக்கே தகுதியான பொண்ணானே எனக்கு தெரியல. ஏன்னா முதல்ல லவ் பண்ண ஒரு பையன் எனக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்தினான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தோம். அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர முடியாமல் மென்டல் மாதிரி அவனை லவ் பண்ணிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தேன். அவன் என்னை அப்யூஸ் தான் பண்ணுறான், அவன் என்கிட்ட டொமஸ்டிக் வயலன்ஸ் தான் பண்ணுறான்னு தெரிஞ்சுமே அது தெரியாத மென்டாலிட்டியில் என்னை அவன் வச்சுருந்தான். அதை அன்புன்னு நினச்சி நம்பிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கேன். எனக்கு என்னோடய மேரேஜ் லைஃபு அப்படிங்கிறதுல மெச்சூரிட்டி இருக்கா இல்லையான்னு தெரியல. ஜஸ்ட் எனக்கு ஒரு 22 ஏஜ் தான் ஆகுது. அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த மெச்சூரிட்டின்னா வரல சக்தி. இப்போதைக்கு என்னால் மேரேஜ்லாம் பற்றி யோசிக்க கூட முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதனால தான் நான் யோசிக்கிறேன். அதுக்காக உன்னை பிடிக்கலன்னு நான் சொல்லலை, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. ஆனால் லவ் பண்ணுறனான்னு கேட்டால் அந்த கமிட்மெண்ட் என்னால் கொடுக்க முடியாது. உன்னால் முடிஞ்சா எனக்காக வெயிட் பண்ணு, இல்லை அப்படின்னா அது உன் இஷ்டம். நான் வேறு எதுவுமே சொல்ல விரும்பல. எனக்கும் உன்னை பிடிக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவும் என்கிட்ட இப்போதைக்கு கேட்க சக்தி, ப்ளீஸ். ஐயோ திவ்யா, எனக்கு இது போதும்டி. நீ எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்ட. ஐயோ, இது உன் வாயால கேட்கறதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன். கடவுளே, எனக்கு இது போதும் திவ்யா. நான் எவ்வளோ வருஷம் வேணால் உனக்காக வெயிட் பண்ணுறேன். உனக்கு என்னோட லவ் புரியுதா? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஒரு நிமிஷம் இந்தா, இதை புடி. உனக்கு ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல, வாங்கிக்கோ. இதை தவிர வேறு என்ன உனக்கு கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியலடி. எல்லாமே வாங்கி கொடுக்கணும்னு தோணுது. ஆனால் இப்போ இதுதான் கிடைச்சிது. பிடிச்சிக்கோ. என்ன பண்ணுறது? தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ, லவ் யூ டி. ஐயோ சக்தி, கோவிலுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க? வாங்க போகலாம். அங்கே ரோஷினியும் தினேஷனாவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓ ஆமாம்ல, சாரி சாரி. ரொம்ப தேங்க்ஸ். நீ சொன்னதில் எனக்கு சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுனே தெரில. அதான் சரி. எப்படினாலும் நீ என்னை காக்க வச்சு ஏமாற்ற மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஃப்யூச்சரில் எப்படினாலும் எனக்கு ஓகேன்னு தான் சொல்லுவேன்னு நம்புகிறேன். அதனால் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணாமே. எனக்கும் ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குது. கேட்கலாமா? ஆசையா? என்ன ஆசை? அதுவா, அது உன் பக்கத்தில் வந்தால் தான் சொல்ல முடியும். வரட்டுமா? எதுக்கு நீ பக்கத்துல எதுக்கு வர? நீ அங்கேருந்து எதனாலும் சொல்லு. என்ன ஆசை, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லடி. எனக்கு எல்லா லவர்ஸும் கை கோர்த்து நடந்து போகும்போது நிறைய நாள் பார்த்துருக்கேன்.
நம்ம ஆஃபீஸில் கூட நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க. அதெல்லாம் கூட நோட் பண்ணியிருக்கேன். அப்போது எனக்கும் தோணும் என்னோட திவ்யாவோட கையை பிடிச்சி நானும் நடந்து போகணும்னு. இப்போ நான் போகலாமா, கையை பிடிக்கலாமான்னு தான் ஒரு ஆசை. அதான் கேட்டேன், வரலாமா? நான் ஒன்றும் உன் லவ்வுக்கு ஒன்றும் ஓகே சொல்ல. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன். நீ ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. வா போகலாம். ஓ, அப்படியா மேடம்? சரி. லவ் பண்ணுறவங்க ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்குமா? இது என்ன கேள்வி? லவ் பண்ணுறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க தான் செய்யும். அவங்க பிடிச்சனால தானே லவ்வே பண்ணுறாங்க. அப்புறம் கரெக்ட். அந்த மாதிரி தான். இப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் என்ன லவ் பண்ணுவேன் ஃப்யூச்சரில். அதனால நான் இப்போவே உன்னெல்லாம் லவ் பண்ணிட்டு தானே இருக்கேன். நான் உன் கை பிடிச்சிக்கலாம்ல. நீ வேணா ஃப்யூச்சரில் என் கை பிடிச்சிக்கோ, நான் இப்போ உன் கையை பிடிச்சிக்கிறேன். கையை தானே பிடிக்க கேட்குறேன், கூடடி ப்ளீஸ். ஷோ, சரி சரி கெஞ்சாத. கோவில்ல நீ ஒரு கம்பெனியோட எம்டி மாதிரியே நடந்துக்கிற. இது குழந்தை மாதிரி. வா போலாம். யாராவது பார்த்துருவாங்களோன்னு பயமா இருக்குடா. அதான் கொஞ்சம் எதுக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதே நல்லதுன்னு தோணுது. ஆல்ரெடி ஒரு டைம் அடி வாங்கினதே எனக்கு போதும்ப்பா. மறுபடியும்னா என்னால் அடி வாங்க முடியாது. அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கலாமே. இல்ல, புரியல. அந்த பொறுகினையோட என்ன கம்பேர் பண்றியா? அப்போ அவனும் நானும் ஒண்ணா? ஆ? சொல்றி. ஐயோ, நான் போய் அவனோட ஒன்று கம்பேர் பண்ணுவேனா? அவன் ஃபஸ்ட்டு மனுஷனே இல்லை, அவன் ஒரு மிருகம். அவனோடலாம் உன்னை போய் கம்பேர் பண்ணல. உன்னை வேணும் குழந்தையோட கம்பேர் பண்ணிக்கலாம். குழந்தைக்கும் உன்னுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரே மாதிரி தான். ஏன் 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 அப்படி? எனக்கு புரியுது. நானும் குழந்தையும் ஒரே மாதிரி தான். ஏன்னா எனக்கு குழந்தை மனசு. அதானே சொல்ல வர. அவ்வளோ நான் நல்லவனா தெரியுறேனா அவனுக்கு? சொல்லு. சே சே சே, அப்படிலாம் இல்லை. குழந்தைக்கு அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அதுக்கு குட்டியாக இருக்கும்ல, அப்போ தான் வளர்ந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி தான் நீயும் அறிவே இல்லாத மாதிரி நடந்துக்கிற. கோவிலில் இருக்கோம், என்ன பேசணும் என்ன நடக்கணும்னு ஒன்றும் தெரியறதில்ல. குழந்தை மாதிரி பண்ணிக்கிட்டு வா போகலாம். ஏய், என்ன அப்போ எனக்கு அறிவில்லைன்னு சொல்றியாடி? உன்னை லவ் பண்றேன்ல, அதான் சுத்தமா எனக்கு இல்லை. போதுமா? வா போலாம். எங்கேயாவது ஒரு கம்பெனியோட எம்டி மாதிரி நடந்துக்கிறியடா. பார்க்கும் போதெல்லாம் குழந்தைத்தனமாக பண்ணிக்கிட்டு குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு கொஞ்சமாச்சு அந்த மெச்சூரிட்டி தெரியுதா? ஃபர்ஸ்டெல்லாம் பழகும்போது நல்லா மெச்சூராக பழகுவேன் பேசுவேன். அப்போ அந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் வீட்டை ப்ரப்போஸ் பண்ணதுலேருந்து பார்க்கும் போதெல்லாம் இந்த மாதிரி தான் சைல்டிஷாக ஏதாவது பிஹேவ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் என்கிட்ட ரொம்ப பார்த்துட்டு தான்டா இருக்கேன் எல்லாத்தையும். உனக்கு ஓவராக தான் ஆயிடுச்சு செல்லம். இப்போதான் மேடம்க்கு என்கிட்ட உரிமையை எடுத்திருக்க தோணுது. அப்படியே சந்தடி சாக்கில் வாடா போடான்லாம் பேசிட்டேன். நல்லா தான் இருக்கு இதுவும். இந்த மாதிரிலாம் நீ என்னை கூப்பிட மாட்டியான்னு நிறைய நாள் ஏங்கியிருக்கேன். சக்தி சக்தி அங்கே போங்க இங்கே வாங்க வாங்க போங்கன்னு தான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போதான் இந்த மாதிரி வாடா போடாங்கிறதெல்லாம் கேட்குறேன். நல்லா இருக்கு. இனிமேல் நீ இப்படியே கூப்பிடுன என்ன? சாரி சக்தி, அது ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. சரி வாங்க போகலாம். இப்போ தானே சொன்னேன் நீ வாடா போடானே கூப்பிடுன்னு சொல்லிட்டு. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குடி. நீ அந்த மாதிரி என்கிட்ட உரிமையாக பழகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடி கையில் பூங்கத்தோட நின்றுட்டுருக்க? என்ன விஷயம்? சக்தி ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களா? அதுதான் அன்னைக்கே பண்ணிட்டதா சொன்னீங்களே. ஓ
மண்டி போட்டு ப்ரொபோஸே பண்ணியாச்சா? சூப்பர். இங்கே தான் ஒரு ரோஸுக்கே வழியை காணோம். நீங்களாச்சும் பரவாயில்ல சக்தி. உங்ககிட்ட இருந்து பல பேர் கற்றுக்கணும். ஒன்றும் இல்லை. ஐயோ ரோஸ்லின், நீங்க மாடர்னா ஹேர் கட் வச்சிருக்கீங்களா? அதனால தான் தலையில பூ வைக்க மாட்டீங்களோன்னு நினச்சிதான் வாங்கி தரல. அதான் இப்பவே போய் வாங்கிட்டு வர்றேன். ரோஸ் என்ன, மல்லிகை பூவே வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே தானே? பார்த்தீங்களா, நான் சொன்னது உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி இருக்காரு பாருங்க. ஐயோ, ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. ரோஸ்ன்னு சொன்னது தலையில் வைக்கிறதுக்கு யார் கேட்டா? கையில் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. மூவிஸ்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஐயோ, உங்களை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பாருங்க சக்தி எப்படி இருக்கிறாருன்னு. ஏதாவது கொஞ்சம் சொல்லி கொடுங்க. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இவரெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னு ஒன்றும் புரியல எனக்கு. பாருமா அண்ணாவை பத்தி எப்படி பேசுறான்னு, நீ எதை கேட்க கூடாதா? அண்ணே, அப்புறம் அவ சொல்றதும் கரெக்டாக தானே இருக்கு. ரோஸ் கொடுத்து முத்தி போட்டு படத்தெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுவாங்கண்ணே. அந்த மாதிரி அவ ப்ரப்போஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க உங்ககிட்ட. ஆனால் நீங்கள் அவளுக்கு தலையில் வாங்கிட்டு வந்து வைக்கிற பூவை தரேன்னு சொல்கிறீங்க. அவள் இருக்க முடிக்கி பூ வச்சானா கீழே தான் விழுவும். அதனால தான் அவள் அப்படி பேசுகிறா. சரி விடுங்க, இதெல்லாம் உங்களுக்கே போக போக தெரிஞ்சிடும், கற்றுப்பீங்க. எங்கள் அண்ணா ரொம்ப ஓட்டாதடி. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் தெரிய வந்துடும். அவரு எல்லாமே கற்றுக்குவார். என்னண்ணே? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பூ கையிலன்னு கேட்டேன், அதுக்கு என்ன பதில காணோம். என்ன சக்தி, ஓகே பண்ணிட்டீங்க போல இருக்கே. ஆ அப்படிதான் வச்சுக்கோங்க ரோஸ்லின். ஓகே ஆன மாதிரி தான். அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. எது ஓகே சொல்லிட்டேனா? நான் அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்லடி ரோஸ்லின், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா? அப்ப நீ தானே என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னா, அதுக்கு என்ன அர்த்தமா? சக்தி, சும்மாவே இருக்க மாட்டீங்களா? பாருங்க, தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னடா பண்றது தெரியல. நீ என்ன வேணா பண்ணு, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குடி. மென்டல் மென்டல். அப்புறமா வச்சுக்கிறேன்.